மோஸ்ட்லி எல்லா டைரக்டரும் பண்ணிட்டேன். கேமராமேன்ட்ட பண்ணிட்டேன். ஆர்டிஸ்ட்டுங்கும்போது இப்போ நம்ம இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சார்னா, எனக்கு நார்மலா போயிட்டு இருந்ததுனால எனக்கு பெருசா ஒண்ணும் அப்ப தெரியல. மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்ப இருந்த நடனமும், இப்ப சினிமால இருக்க நடனமும் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ வந்து டோட்டலா செட்டு செட் ஒண்ணு, காஸ்டியூம் அதாவது ஒரு சோலோ டான்சர் போட்ட காஸ்டியூம்ஸ், ஒரு டான்சர் போட்ட காஸ்டியூம்ஸ் ஹீரோயினிக்கு போட்டுன்னு பண்றது. ட்ரெண்ட் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அப்புறம் வந்து சில இப்போ அப்படி அப்படி அந்த இதெல்லாம் வந்து ஹீரோஸுங்க அந்த சாங்ஸ்ல இருந்தா இப்ப சாவுக்குத்து அந்த இந்த மாரி அந்த மாரிலாம் வந்து ஹீரோயிசம் வந்து சொல்லுவாங்க மாஸ்டர் மாஸ்டர் கேரக்டர் அப்படி இல்ல மாஸ்டர் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வேணா சோலோ போட்டுக்கோங்க. நான் வந்து பார்க்குறேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் கேரக்டருக்குள்ள வருதா மூவ்மெண்ட்டு. ஆனா ஒரு சில படத்துல கேரக்டர் மீறி கூட இருந்திருக்கலாம் அப்போ. அது இல்ல. எனக்கு தெரியாது. ஆனால் 50, 50ன்னு வச்சுக்கோங்களேன் சார். அப்படி இருந்துருச்சு. அதனால தான் நான் இப்போ நெறைய இப்ப எந்த பாய்ஸ் எந்த மாஸ்டர் சோலோன்லாம் பெருசா ஒண்ணு லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தா ஒரு 5, 10 சாங் அவர் ஹீரோ ஆயிட்டாரு. பிரபு 5, 6 சாங் பண்ணா அவரு ஹீரோ ஆயிட்டாரு. சோலோன்னு அன்னைக்கு நெறைய நான் 100 படங்கள் ஆடின லேடீஸுங்க ஆடியிருப்பாங்க. சுமிதா ஆடிப்பா, ஜெயமாலினி, அனுராதா, சாந்தி எல்லாருமே ஆடியிருக்கிறாங்க. பாய்ஸ்ல. கரெக்ட். ஆடுனதுக்கு என்ன காரணம்னா, ஹீரோ அந்த அந்தந்த கேரக்டர்ல நான் ஆடக்கூடாது. ம். நான் வந்து இந்த அ ஒரு பெரிய ஆஃபீசர் இந்த இடத்த வந்து நான் வந்து பார்த்துட்டு நானே இந்த மாரி எந்திரிச்சுட்டா ஆனா நல்லா அ இருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சோலோ டான்ஸரே கேட்டகரி கிடையாது. இல்ல. அப்போ சோலோ டான்ஸ் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆர்டிஸ்ட், ஹீரோயினிஸ், ஹீரோஸ் எல்லாமே அப்புறம் வந்து அந்த காஸ்டியூம் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆ ஹீரோயினிங்க. என்னங்க இதுக்கே இவ்ளோ இது பண்றீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிப் ஷாட் வைக்கிறோமா, கொஞ்சம் பேக்ல கொஞ்சம் மாஸ்டர்ன்னு அப்படியே இழுப்பாங்க. அது வந்து நம்ம நோவடிக்காம பண்ணணும். ஹீரோயினியும் கொஞ்சம் அந்த மாரி இருந்தாங்க. ஆமா. சில பேர் வந்து கேரக்டர் வைஸ் இப்ப குஷ்பு மேடம், ரோஜா அவங்க இவங்கலாம் வந்து கேரக்டர் வைஸ் டைரக்டர் மாஸ்டர் ஒரு ஷாட் வைக்கிறாங்க, ஒரு ஃபீல் பண்றாங்கன்னா, ஓகே அவங்க நமக்கு இந்த ஆங்கிள் வைக்கிறாங்க, அவங்க இந்த எதிர்பார்க்குறாங்க. அவங்களே அழகா அந்த கொஞ்சம் அப்படி எப்படி எப்படி பண்ணுவோம், அழகா பண்ணிக்குவாங்க சார். அவங்கலாம் வந்து சூப்பர் சார். சில புது ஆர்டிஸ்ட் அப்படி எதனா என்னத்துக்கு இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே! ம். இதெல்லாம் பண்ணவே இல்லையேன்னு இதெல்லாம் ஸ்பாட்ல நடக்கும். கரெக்ட். அப்போ. கரெக்ட். இப்போ வந்து அதெல்லாம் இல்லாமல் போறனால, ஒரு ஆர்டிஸ்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கிளாமரா பார்க்கறனால, ம். அவங்க சின்ன மூவ்மெண்ட் பண்ணாலும், சின்ன சின்ன தீதை மூவ்மெண்ட் தான். ஒண்ணும் பிரேக் டான்ஸ் மாரி முட்டி கிட்டி போட்டு தலையில சுத்துறது, அது இதெல்லாம் இல்ல. அதே மூவ்மெண்ட் அதே இது. குரூப்புகள் அதிகம். அப்போ 6 பேர், 8 பேர், 10 பேர். இப்போ 100 பேரு, 500 பேரு, 1000 பேர். படத்துக்கு தகுந்தாப்புல. ஃபோட்டோகிராஃபி, ஆர்டிஸ்ட் வேல்யூ